கன்னி ராசி நண்பர்களே, 2025 செப்டம்பர் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். பிற்பாதியில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 12ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள். உங்கள் ராசியில் செவ்வாயும் 7ஆம் வீட்டில் சனி பகவானும் 6ஆம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் குருவும் மாதத் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் பெயர்ச்சிப்பார்கள். உடல்நல பிரச்சினைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கையாளவும். நிதி விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் பிற்பாதி சாதகமாக இருக்கும். வருமானம் சாதாரணமாக இருக்கும். பணியிடத்தை பற்றி பேசினால் வேலையில் உங்கள் அனுபவத்தின் பலனை பெறுவீர்கள். ஆனால் அதிக கர்வத்தை தவிர்க்கவும் அதீத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம். உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள். பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்கள் இருக்கும். செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் போட்டி பொறாமைகள், சண்டைகள் கூட ஏற்படலாம். தொழில் கூட்டாண்மையிலும் கவனமாக இருக்கவும். காதல் உறவுகளை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும். உறவில் காதல் தருணங்கள் இருக்கும், ஆனால் பிற்பகுதியில் பிரச்சினைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக உள்ளது, அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும். தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டையிடலாம் அல்லது உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். இதனால் பிரிவினை ஏற்படக்கூடும். நீங்கள் வணிக கூட்டாண்மைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சியில் எந்த கல்லையும் விட்டுவிடாதீர்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். வெளியூர் சென்று படிக்கும் கனவு மாதத்தின் பிற்பாதியில் நிறைவேறும் என தெரிகிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். உங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பார்கள். உங்களுடன் அவர்களின் உறவுகள் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி, தொற்று நோய்கள் போன்றவைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். புதன்கிழமை அன்று தாய் பசுவிற்கு பச்சை கீரை அல்லது பசுந்தீவனம் கொடுத்து அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருக. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.